Hi, welcome you to the channel Syntax Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறையா வகையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீடிங், லிசனிங் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரீடிங் நிறையா இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். கவர்மெண்ட்டோட சமச்சீர் புக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஆர் 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ஸ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்யூனிகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி மாடல் டயலாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த டயலாக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்து அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஸோ இந்த இடத்துல டூயிங் அப்படின்னு இருக்குது, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. வாட் ஆர் யூ டூயிங் இது ஒரு கேள்வி. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி. நான் சும்மா டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, வாட்சிங் அகெயின் ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி. ஐ எம் கோயிங் டு டெம்பிள் டுடே. ஐ எம் கோயிங் டு டெம்பிள் டுடே. இந்த இடத்துலையும் ஐஎன்ஜி இருக்குது, கோயிங் அப்படின்னு. இமீடியட் ஃப்யூச்சர், இப்போ உடனே நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் டுடே. நான் இன்றைக்கி டெம்பிள் கோயிலுக்கு போக போகிறேன். டு யூ வாண்ட் டு கம் வித் மீ? நீ என் கூட வர்றியா? நோ, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ஐ வில் கம் அனதர் டே. நோ, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ஐ வில் கம் அனதர் டே. இல்லை, நான் இன்று ஓய்வெடுக்க நினைக்கிறேன், ஓய்வெடுக்க விரும்புகிறேன், நான் இன்னொரு நாள் வர்றேன். அந்த கொஸ்டினையும் அதில் வர்ற ரிப்ளையையும் பாருங்கள். இப்போ டூ அப்படின்னு ஆரம்பித்ததுனால அது வேர்பல் கொஸ்டின், அதனால் ஆன்சர் எஸ்ன்னு இருக்கணும், இல்லாட்டி நோன்னு இருக்கணும். இட்ஸ் ஆல் ரைட். இட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ். இந்த ரெண்டு வார்த்தைகளினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இட்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். ஆர் யூ நாட் டூயிங் வெல்? டூயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். நீ நன்றாக செய்து கொண்டிருக்கவில்லையா அப்படிங்கிற மீனிங் கிடையாது இந்த கேள்விக்கு. ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல் அப்படியும் கேட்கக்கூடாது. இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ நாட் டூயிங் வெல், தட் இஸ் தி கரெக்ட் ஃபார்ம். ஃபீலிங் அப்படிங்கிறது உணர்வு. ஸோ ஃபீலிங் கேட்கக்கூடாது. ஆர் யூ நாட் டூயிங் வெல், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா தானே இருக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆன்சர் எஸ், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லெக் பெயின். சஃபரிங் அப்படிங்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ணது பாருங்கள், ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டு. எஸ், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லெக் பெயின். ஸோ ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். ஆமாம், நான் கால் வலியால் அவதிப்படுகின்றேன், அதனால் நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். ஓ, தென் டேக் ரெஸ்ட். இந்த ஓ அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன். இதுக்கு மீனிங் கிடையாது, அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். நீங்கள் டிக்ஷனரியில் ஓ அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு தான் இருக்கும், மீனிங் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எ சவுண்ட். ஓ, தென் டேக் ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வெடு. வி வில் கோ டு டெம்பிள் சம் அதர் டே. இன்னொரு நாளைக்கு நம்ம போகலாம். வி வில் கோ, ஃப்யூச்சர் டென்ஸ். வி வில் கோ டு டெம்பிள் சம் அதர் டே. இப்போ இஃப் வச்சு ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் அ பிளான், யூ கோ டுடே. நீ ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி போ. இஃப் யூ ஹாவ் அ பிளான், போகிறதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா யூ கோ டுடே. வி வில் கோ அகெயின் நெக்ஸ்ட் வீக். நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் போய்க்கலாம். நீ போக முடிவு செய்திருந்தால் இன்று போ, நாம் மறுபடியும் அடுத்த வாரம் போகலாம். இஃப் யூ ஹாவ் அ பிளான், யூ கோ டுடே. இந்த மாதிரி இஃப் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். தேட்ஸ் ரைட். இங்கே அதே மாதிரி தான், தேட் இஸ் ரைட். அந்த தேட் இஸ்ஸை தான் ஷார்ட் ஃபார்மில் தேட்ஸ் ரைட், அது சரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஐ கோ டுடே ஈவினிங் வித் மை ஃபேமிலி. நான் இன்றைக்கி என் ஃபேமிலியோட ஈவினிங் போகிறேன். We will go next week to the same place. இதே இடத்துக்கு நம்ம அடுத்த வாரம் போகலாம். அகெயின் ஒரு வேர்பல் கொஸ்டின். ஹாவ் யூ விசிட்டட் மகாபலிபுரம்? நீ மகாபலிபுரம் போயிருக்கியா? நோ, ஐ ஹாவ் நாட் விசிட்டட். இந்த கொஸ்டினில் ஹாவ் வந்திருக்கு. அதே வேர்பல் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள், அதே இடத்துல ஹாவ் வந்திருக்கு. நோ, ஐ ஹாவ் நாட் விசிட்டட். ஸோ வேர்பல் கொஸ்டினுக்கு எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு ரிப்ளை ஆரம்பிக்கணும். இங்கே நோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு, அதே வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நோ, ஐ ஹாவ் நாட் விசிட்டட். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது ஹாவ் யூ அப்படின்னு கேட்டால்
நீங்கள் ஐ ஹாவ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். Why don't we plan a trip to that place? Why don't? Do not. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் don't. Why don't we plan a trip to that place? ஏன் நாம் அந்த இடத்துக்கு போக ஒரு பயணத்தை திட்டமிடலாமே, ஒரு பிளான் பண்ணலாமே. That would be nice. அது நல்லா இருக்கும். That would be nice. அது நன்றாக இருக்கும். ஓகே, அதான் அந்த would வருது. Why don't we plan a trip to that place? That would be nice. Then fix a date. அப்படின்னா ஒரு தேதியை முடிவு செய். Then fix a date. Is January 16th okay for you? இந்த கொஸ்டின் பாருங்கள். Is January 16th ஓகே, இஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதுவும் வேர்பல் கொஸ்டின். Is January 16th okay for you? ஜனவரி 16 உனக்கு சரியாக இருக்குமா? No, I have an important work on that day. எனக்கு ஒரு முக்கியமான வேலை அன்று இருக்கிறது. I have an important I vowel sound அப்படிங்கிறதுனால an யூஸ் பண்ணியிருக்கோம். No, I have an important work on that day. What about the next day? அடுத்த நாள் எப்படி இருக்கும்? அடுத்த நாளை நீ யோசிக்கலாமே அப்படின்னு இருக்கும். What about the next day? Yes, on 17th January we can have the trip. சரி, ஜனவரி 17 நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். Yes, on 17th January we can have the trip. முடியும் அப்படிங்கிறது அந்த கேன். We have the trip அப்படின்னா அன்றைக்கி ட்ரிப் போகலாம். We can have the trip அப்படின்னா அன்றைக்கி ட்ரிப் போக முடியும், வைத்துக்கொள்ள முடியும். Then fix that date. அப்படின்னா அந்த தேதியை முடிவு செய். That date. Then fix that date. We will go by car. நம்ம காரில் போகலாம். We will go by car. இந்த பை வந்திருக்கு பாருங்க. We will go in car தேவையில்லை. We will go by car. நம்ம காரில் போகலாம். What is the total number of members? The family members எத்தனை பேர்? What is the total number of members? மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? It's 3 from my side. It is 3 from my side. என் பக்கம் இருந்து 3 பேர். And 4 from your side. இந்த இடத்துல சைடு அப்படின்னா சைடு பக்கத்தில் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு இந்த சைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? உன் குடும்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பேசுகிறப்ப. சைடு அப்படின்னா பக்கம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இட்ஸ் 3 ஃப்ரம் மை சைடு அண்ட் 4 ஃப்ரம் யுவர் சைடு. டோட்டல் கம்ஸ் 7. இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது என்னது? மெம்பர்ஸ். டோட்டல் கம்ஸ் 7. டோட்டல் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டல் கம்ஸ் 7. ஒய் டோன்ட் வி டேக் எ வேன் இன்ஸ்டெட் ஆஃப் எ கார்? காருக்கு பதிலாக ஏன் வேன் எடுக்கக்கூடாது? இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா அதற்கு பதில். ஒய் டோன்ட் வி டேக் எ வேன் இன்ஸ்டெட் ஆஃப் எ கார்? காருக்கு பதிலாக வேனை ஏன் நம்ம எடுத்துக்கிறக்கூடாது? வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி நம்ம பேசலாம். நீ அதை பற்றி என்ன நினைக்கிறன்னு நிறைய தடவை நம்ம கேட்போம். வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? வாட் டஸ் ஹீ திங்க் அபவுட் தட்? அவர் என்ன நினைக்கிறார் இதை பற்றி? வாட் டஸ் ஹீ திங்க் அபவுட் தட்? இந்த மாதிரி டஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுவே கடந்த காலமாக இருந்துச்சுன்னா வாட் டிட் யூ திங்க் அபவுட் தட்? நீ என்ன நினச்சிருந்த? வாட் டிட் யூ திங்க்? ஃபைன், வேன் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் அ கார். வேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காரை விட. தென் ப்ரொசீட் த புக்கிங். ஐ வில் ரிமைண்ட் யூ டுமாரோ. ஓகே, அப்படின்னா முன்பதிவு செய்ய மேற்கொள், நான் நாளை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தென் ப்ரொசீட் த புக்கிங். புக்கிங்கை வந்து ப்ரொசீட் பண்ணிடு. ஐ வில் ரிமைண்ட் யூ டுமாரோ. ஆல் ரைட், ஐ வில் புக் அ வேன். ஓகே, நான் வந்து ஒரு வேனை புக் பண்ணிக்கிறேன். ஆல் ரைட், ஐ வில் புக் அ வேன். நவ் இட்ஸ் டைம் ஃபார் மை லஞ்ச். ஐ வில் see you tomorrow. இப்போது எனக்கு மதிய உணவுக்கான நேரம், நான் நாளை உன்னை பார்க்கிறேன். நவ் இட்ஸ் டைம் ஃபார் மை லஞ்ச். ஐ வில் see you tomorrow. ஷியோர், பை, உறுதியாக, விடைபெறுகிறேன். பை அப்படிங்கிறது விடைபெறுதல், ஃபேர்வெல். இந்த மாதிரி டயலாக்ஸ் நீங்களே உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனை திறன் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதி பார்க்குறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.